வாங்குறாங்க, மாணவர்களோட கல்வியே பாதிக்கப்படுதுன்னு சொல்லி திமுக குற்றம். உங்களை ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்திருக்குது. இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு எல்லா பள்ளி ஆசிரியர்களும் சொல்லல, எத்தனை ஆசிரியர்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க பிள்ளைகள், சிறுமிகள். அப்பெல்லாம் இந்த மந்திரி எங்க போனாங்க? ஏன் தடுக்க தவறிடுறாங்க? எங்களை கைது செய்வதற்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் வருது. ஆனா இப்படிப்பட்ட குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு தடுக்கிறதுக்கு யாரும் வரலையே. இந்த அக்கறை அதுல காட்டியிருந்தா இந்த குற்ற நிகழ்வுகளை தடுத்திருக்கலாம். அதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. நல்லா உங்களுக்கு எல்லா பத்திரிகையும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும். தெரியாத ஒன்றும் கிடையாது. பெரும்பாலும் உங்களுக்கு ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வர செய்தியின் அடிப்படையில் தான் நான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன். எங்களுடைய அரசாங்கம் கிடையாது. எங்களுக்கெல்லாம் நீங்க தான் இன்புட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த செய்தியெல்லாம் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகைகள் வருகிற செய்தியெல்லாம் பொய்யா? அதெல்லாம் ஒரே நிமிஷம், நான் கேட்கிற கேள்வி தவறா ரைட்டா புரிஞ்சு பாருங்க. ஊடகத்திலையும் பத்திரிகைகள் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நான் இந்த இடத்துல நின்று பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பத்திரிகைகள் செய்தி பொய்யா? இந்த அமைச்சர் ஏத்துக்கிறாரா? எத்தனை சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க? நிறைய பள்ளியில் ஆசிரியர்களால எவ்வளவு பேர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கிறாங்க? ஆவுடையார் கோயிலில் நான் இதே நம்மளுடைய தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஊடகத்தை பத்திரிகையால சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே. ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க? அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் உடைய தூண்டுதல், அங்க இருக்கிற அமைச்சர் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். அதனாலதான் நாங்க சொல்றோம், இன்றைக்கு நம்முடைய சென்னையில் எத்தனை பேர் பாதிச்சிருக்கிறாங்க? நான் சொன்ன ஏற்கனவே அண்ணா நகரில் பாதிச்சிருக்கிறாங்க. இன்னொரு மாணவி, மனவளங்குன்றிய ஒரு மாணவி, கல்லூரியில் படிக்கிற மாணவி, பல பேர் பாலியல் கொடுமை ஆளாயிருக்கிறாங்க. இப்படி சமீப காலமாக ஏற்பட்டது நிறைய இருக்குது. ஆவுடையார் கோயில்ல யாரு இந்த அமைச்சர்? யாரு? கட்சி மாறி போன அமைச்சர், விசுவாசம் இல்லாத அமைச்சர். நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தா இவருக்கு பொருந்தாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வியர்வையாக மண்ணிலே சிந்து இவரை வெற்றி பெற செய்தாங்க. அம்மாவுடைய கருணையால இவர் அமைச்சராக்குனாங்க. அந்த அடையாளத்தை வச்சுதான் அங்க அடைக்கலம் கொடுத்திருக்காங்க திமுகவில். அதாவது நீங்க எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆனது தவறுன்னு சொல்றோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுல லீக்கேஜ் ஆனதில் வச்சுதான் நாம அந்த செய்தி சொல்றோம். அந்த மாணவி கொடுக்கப்பட்ட புகார்ல இது இடம்பெற்றிருக்குதா இல்லையா? யார் அந்த சார் இடம்பெற்றிருக்குதா இல்லையா? இன்னொரு இருப்பதாக தெரியுது இல்ல? ஊடகத்தின் பத்திரிகைகள் நீங்க தான் வெளியிட்டு இருக்கிறீங்க அந்த செய்தியை. அப்படி வந்த செய்தியை ஏன் நீங்க மறைக்கிறீங்க? அதே எங்களுடைய கேள்வி சார். அதெல்லாம் விட்டுருங்க சார். திமுக நிர்வாகியே இல்லையா? எல்லாம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. எதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க, நீங்களும் இப்பதான் ஒளிபரப்புடுவீங்க, அப்படி கட் பண்ணி விட்டுருவீங்க. அடுத்து வந்தா நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியுங்க. நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும். அதுவும் இன்றைக்கு அவர் ஏற்கனவே பல குற்றச்செயலில் ஈடுபட்டவர். பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சில வழக்குகள் விடுதலை ஆயிருக்காரு, சில வழக்குகள் இன்னும் இருக்குது. அவர் என்ன குற்றவாளி? சரித்திர பதிவேடு குற்றவாளி. சரித்திர பதிவேடு குற்றவாளி.